ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார் எந்தூசியாஸ்ட்டுக்கெலாம் பிடிச்ச ஒரு கார் ரிவ்யூ. கார் எந்தூசியாஸ்ட்டுன்னும் போதே அவங்க மைண்டில் ஃபஸ்ட்டு வர்றது BMW தான், வித்தவுட் எனி டவுட். ஸோ பிஎம்டபிள்யூவில் X3, எக்ஸ் டிரைவ் அண்ட் தென் வித் எம் ஸ்போர்ட். ஸோ அந்த வேரியண்ட் கார் தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இன்டு இட். இதுதான் BMW X3 30i வித் எம் ஸ்போர்ட் கிட். இதோட ஆக்சுவல் கலர் வந்து டார்க் ப்ளூ கலர். நம்ம சன் லைட்டிங்க்கு இப்போ வந்து இது பிளாக் கலர் மாதிரி தெரியுது. இந்த காரில் வந்து எம் ஸ்போர்ட் கிட் ஆட் பண்ணியிருக்காங்க. எம் ஸ்போர்ட் கிட்டுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸை வந்து கிளாசி பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிட்னி கிரில். ஸோ கிட்னி கிரில் வந்து கிளாசி பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதே போலவே அதில் ஒரு 360 கேமரா இன்டெகிரேட் ஆகிருக்கு. அது நமக்கு அந்த கிளாசி பிளாக் இருக்கிறதுனால அது ரொம்ப ஃபைனாக இன்டெகிரேட் ஆகிருக்கு. அதே போல் ஹெட்லைட்ஸ் வந்து டியூவல் பேரல் எல்இடி ஹெட்லைட்ஸ், அடாப்டிவ் எல்இடி ஹெட்லைட்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஆர்எல் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் லேயர் ஆஃப் தி டிஆர்எல் வந்து இண்டிகேட்டராகவும் யூஸ் ஆகுது. அண்ட் தென் இன்னர் லேயரும் ப்ளஸ் அவுட்டர் லேயர் ரெண்டுமே வந்து நார்மல் டிஆர்எல்லாகவே இருக்குது. இது வந்து எம் ஸ்போர்ட் பேக்கேஜுன்றதுனால பிரேக் கேலிபர்ஸ் வந்து எம் ஸ்போர்ட் கிட் வந்துடும். அலாய்ஸும் எம் ஸ்போர்ட் கிட்டு பேக்கேஜில் வரும். அண்ட் தென் இது வந்து 20 inches அலாய். அதோட டயர் ஸ்பேக் வந்து 275 40R20. அதே போல் ஓஆர்விஎம்லேயும் பார்த்தீங்கன்னா கிளாசி பிளாக், அண்ட் தென் டோர் ட்ரிம்லேயும் பார்த்தீங்கன்னா கிளாசி பிளாக். ஸோ ஃபுல்லாகவே கிளாசி பிளாக் கொடுத்துருக்கிறதுனால வண்டியோட லுக் வைஸ் ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குது. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா டேன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இன்டீரியருக்கு அப்புறம் போகலாம். ஆஸ் யூஷுவல் ஒரு எஸ்யூவி ஸ்டைல் BMW X3யோட டிசைன் லாங்குவேஜ் ரொம்ப கிளாஸியாக இருக்குது. எனக்கு பிடிச்சது வந்து இந்த வண்டியோட டெயில் லைட்டு தான். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ட் அவுட் டெயில் லைட்டாக இருக்கும். நடுவில் வந்து இண்டிகேட்டர் வந்து ஒரு லைன் போயிட்டு அந்த கார்னர் ஃபுல்லாகவே வரும். அதே போல் அவுட்டர் லேயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெயில் லைட்ஸ், பிரேக் லைட்ஸ் அண்டு நம்ம பார்க்கிங் லைட்ஸ் வந்துடும். கீழே ரிவர்ஸ் கியருக்கு போட்டால் ரிவர்ஸ் லைட் எரியிற மாதிரி ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த எம்கிட்டில் பம்பரும் வந்து ரீடிசைன் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அதுலேயும் இந்த கார்னர் எட்ஜு பார்த்திங்கன்னா அதில் ஒரு கிளாசி ஃபினிஷ் டச் கொடுத்துருப்பாங்க. இந்த காரில் வந்து டியூவல் எக்ஸாஸ்ட் வந்துடுது. அதுலேயும் வந்து க்ரோம் ஃபினிஷோடு கொடுத்துருப்பாங்க. இந்த காரோட ரியர் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப மேசிவாக ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது. இப்போ ரைட் சைட் பார்த்தோன்னா, இந்த காரோட ரைட் சைடில் தான் கேஸ் டேங்க் வந்து இருக்குது. அண்ட் தென் அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர் ட்ரிம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. பிரேக்ஸ்லேயும் அதே போல் எம் கிட்டுன்றதுனால உங்களுக்கு பெயிண்டட் எம் கிட்டோட அலாய்ஸ் ப்ளஸ் எம் கிட்டோட பிரேக் கேலிபர்ஸ் வந்துடும். அண்ட் தென் இதில் வந்து பாடி கலர் வீல் ஆர்ச் வந்துடும். வீல் ஆர்ச் ப்ளஸ் ரன்னிங் போர்டு எல்லாமே வந்து பாடி கலர்லேயே வந்துடும். 360 கேமரா நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இந்த பக்கம் மிரர் கீழே அழகாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அது இருக்கிறது தெரியல நமக்கு பார்க்கும்போது. அதே போல் யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க பம்பர்லேயோ இல்லை ஹெட்லைட்லேயோ. ஸோ அதை வண்டி பாஸ் ஆகும்போது எங்கேயாவது T ஜங்ஷனில் பாஸ் ஆகும்போது உங்களுக்கு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஃப்ரண்ட்டில் 4 ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. அது வந்து நமக்கு ரொம்ப டைட் பார்க்கிங் பிளேஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காரோட எக்ஸாஸ்ட் நோட்டை மட்டும் கேட்டு வந்துடுங்க. வாங்க வண்டியோட இன்டீரியரை போய் பார்ப்போம். இந்த பிஎம்டபிள்யூட X3யோட டேஷ்போர்டு வந்து ஃபுல்லாகவே பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. திஸ் கார் இஸ் ஹேவிங் பேடல் ஷிஃப்டர்ஸ் ஆல்சோ, லெதர் ஸ்டேரிங் வீல்ஸ் அண்ட் டிஜிட்டல் கிளஸ்டர்ஸ். அண்ட் தென் இது வந்து எம் ஸ்போர்ட் பேக்கேஜ்ன்றதுனால ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா எம் ஸ்போர்ட் பேக்கேஜோட எம்ப்ளமோடு வந்துடும், எம் ஸ்போர்ட்டோட எம்ப்ளமோடு வந்துடும். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டேரிங் கண்ட்ரோல்லே வச்சு நீங்கள் வந்து என்ன மோடு வேணுமோ அது வந்து ஸ்டேரிங் அங்கே கன்சோலில் நீங்கள் மாற்றிக்கலாம். அது வந்து நமக்கு ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வித்தவுட் டேக்கிங் அவர் ஹேண்ட்ஸ் ஃப்ரம் தி ஸ்டேரிங் வீல்ஸ். கிளஸ்டர் பார்த்திங்கன்னா 10.3 இன்ச் வந்து ஸ்டாண்டர்ட் டிஸ்பிளே. அண்ட் தென் 12.3 இன்ச் வந்து நம்ம வேணும்னா ஆப்ஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டியில் வந்து பிளாக்கோட டேஷ்போர்டுக்கு ஏற்ற மாதிரி சில்வரில் ஏசி வென்ட்ஸுக்கெல்லாம் டச் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபிசிக்கல் ஏசி பட்டன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப லக்ஸரியாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குது. எல்லா பிஎம்டபிள்யூலையும் இருக்கிற மாதிரி கியர் நாப் பக்கத்தில் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன், ஈகோ மோட், ஸ்போர்ட் மோட், கம்ஃபர்ட் மோட், அண்ட் தென் பார்க்கிங் பிரேக்ஸ் எல்லாமே வந்து சென்டர் ஆஃப் தி காரில் வந்துடுது. ரூஃபும் இந்த காரில் வந்து ஃபுல்லாகவே பிளாக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க.
வண்டி வந்து ஃபுல் பிளாக் அண்ட் தென் ஆஃப் டேன் அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால வண்டி வந்து ரொம்ப லக்ஸரியாகவே இருக்குது. சீட்ஸும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. லம்பர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து தை சப்போர்ட் எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஆல்சோ. இப்போ நம்ம பின்னாடி சைடு போவோம். பின்னாடி சைடு வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் உட்கார்ற மாதிரி ரொம்ப ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஹெட் ரூமும் சரி, ஷோல்டர் ரூமும் சரி, அதே போல் பின்னாடி உட்கார்ற 3 பேருக்கும் வந்து ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இட் இஸ் ஹேவிங் a huge panoramic sunroof that gives the ample of light inside the car. வாங்க இப்போது இந்த காரோட ஹார்ட்டை பற்றி பார்ப்போம். அதான் இன்ஜின். ஆஸ் யூஷுவல் பிஎம்டபிள்யூனாலே என்றைக்குமே பர்ஃபார்மன்ஸில் குறை இருக்காது. பிஎம்டபிள்யூனாலே மோஸ்ட்லி பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் இந்த மாதிரி காரே வாங்குவாங்க. ஸோ இந்த காரும் அதுக்கு ஒன்றும் விதிவிலக்கல்ல. இது வந்து 2 லிட்டர் ட்வின் டர்போ 4 சிலிண்டர் இன்ஜின், அதுவும் பெட்ரோல். பிக்கப் எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. 0 to 60 in 6.2 செகண்ட்ஸ். இதோட வெயிட்டுக்கு, இதோட ஹியூஜ் பாடி பில்டுக்கு பிக்கப் தாறுமாறாக இருக்குது. இட் ப்ரொடியூசஸ் 248 bhp, 8-speed automatic transmission with manual gear shift, and this engine gives power to all the 4 wheels. ஏன்னா இது வந்து எக்ஸ் டிரைவ், எக்ஸ் வீல்னாலே ஆல் வீல் டிரைவ். இப்போ இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து எலக்ட்ரிக் ட்ரங்க் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வித்தவுட் ஃபோல்டிங் தி ரியர் சீட்ஸ் இதோட பூட் கெப்பாசிட்டி வந்து 550 லிட்டர்ஸ். அது வந்து 60/40 ஸ்ப்ளிட் சீட் ஆப்ஷனும் இருக்குது அந்த செகண்ட் ரோவில். நீங்கள் அதை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஸ்பேஷியஸாகவே இருக்கும். ஒரு மேட்ரஸஸ் போட்டு கூட நீங்கள் படுத்துகிட்டே போகலாம். ஸோ இந்த மேலே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணால் எலக்ட்ரிக் ட்ரங்க்ன்றதுனால அதுவே க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் கீழேயும் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் BMW X3 30iயோட குயிக் அண்ட் ஷார்ட் ரிவ்யூ. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா $47,000 ஆரம்பித்து $61,000 வரைக்கும் போகுது. டிபெண்ட்ஸ் அப்பான் தி பேக்கேஜ் வி சூஸ். இதெல்லாம் இல்லாமல் இந்த காரில் வந்து ஹார்மன் கார்டன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. 16 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோக்கும் தனியாக ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைவே மைலேஜ் வந்து 31 mpg, சிட்டி மைலேஜ் வந்து 28 mpg. ஸோ இந்த கார் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பேக்கேஜ் ஃபார் enthusiast who wants to explore more places with their family. Thank you.